ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இலக்கு 1 கோடி நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் தானா? 1 கோடி என்ற இலக்கு பத்தி பேசும்போது நிறைய பேரு அந்த டாபிக்ல இருந்தே ஜம்ப் ஆயிடுறாங்க. அதை கேட்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, இது நமக்கு இல்லை அப்படின்னு. இது மிக தவறானது. என்ன ரீசன்னா, பிக் திங்கிங் இல்லைன்னாக்கா நிச்சயமா ஒருத்தரால அந்த மாதிரியான சாதனைகளை செய்யவே முடியாது. ஏங்க, ஒருத்தருக்கு பிக் திங்கிங் பண்றதுல என்னங்க பிரச்சனை? மைண்ட் தானேங்க யூஸ் பண்ண போறீங்க. அதை பண்ண மாட்டேன், இப்ப எனக்கு அது தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போதிலிருந்து நீங்க அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நீங்க இழந்துடுறீங்க. காலத்தை இழந்தா அது திரும்பி நம்ம கொண்டு வரவே முடியாது. கேபிட்டல் இழந்தா கூட நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாம். இப்ப மார்க்கெட் கிராஷ் ஆகுது, போர்ட்ஃபோலியோ 100 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்கு வருது. மறுபடியும் மார்க்கெட் ரிகவர் ஆகுது, போர்ட்ஃபோலியோ மறுபடியும் 100 ரூபாயில 60 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல போர்ட்ஃபோலியோவா இருந்தா 60 ரூபா வரும்போது இன்னொரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபா நமக்கு 20 ரூபா ஆயிரும். அப்ப பாருங்க, 60 ரூபாயில இருந்து போர்ட்ஃபோலியோ மறுபடியும் 120 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோ. 10 ரூபா 20 ரூபாய்க்கு போகுது. ஸோ நாம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம போர்ட்ஃபோலியோவை ப்ரீவியஸ் பீக்ல 100ல இருந்ததை மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகும்போது 140 ஆக்கியிருக்கோம். இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த இன்வெஸ்டர் ஹூ திங்ஸ் பிக், எவன் ஒருவன் இந்த பிக் திங்கிங்கை மைண்ட்ல வச்சிருக்கானோ அதை எப்படி பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். மார்க்கெட் கீழே வரும்போது அவன் நேரத்தை இவ்வளவு கூட வேஸ்ட் பண்றது இல்லை. என்ன செய்யறமோ அதை செய்யறான். எந்த முதலீட்டாளன் தன்னுடைய முதலீட்டு பயணத்தை நேரத்தை சிறிதும் வீணடிக்காமல் முதலீடுகளை தொடர்ந்து சரியான இடத்தில் செய்கிறானோ அவனுக்கு 1 கோடி என்ற இலக்கை அடைவதற்கு கேபிட்டல் முக்கியம் இல்ல, டைம் தான் அதை விட ரொம்ப முக்கியம். he uses time better. அதனால அவருடைய கேபிட்டல் அவருக்காக பெட்டரா வேலை செய்யுது. உங்க நேரத்தை நீங்க எப்பெல்லாம் சரியா பயன்படுத்துறீங்களோ, சிறப்பா பயன்படுத்துறீங்களோ, ரொம்ப துரிதமாக முடிவுகளை எடுத்து சரியான முடிவுகளை நீங்க அமல்படுத்துறீங்களோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க மார்க்கெட்ல முதலீடு பண்ற கேபிட்டல் இன்னும் பெட்டரா இன்வெஸ்ட் பண்ணி பெட்டரா வளருது. கேபிட்டல் பெட்டரா இன்வெஸ்ட் ஆகி வளரும் போது காம்பவுண்டிங் வேகமாக நடக்குது. அப்போ ஒவ்வொரு மைல்ஸ்டோனா நீங்க வேகமா ரீச் பண்ணி அடுத்த மைல்ஸ்டோனை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இதான் மைல்ஸ்டோன்ஸ் 12 கோர் பிலாசபி. இது எங்க இருந்து வருது? இது என்னுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில இருந்து வருது. இதைத்தான் நான் லைஃப் ஃபுல்லா பண்ணியிருக்கேன். இது ஏன் சார் ஸ்டாக்ல பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணணும்? இது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இப்ப எனக்கு ஒரே முதலீட்டு அனுபவத்தை ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்கு. அது என்னுடைய KPI. நான் அதை டெலிவர் பண்ணி ஆகணும். நான் அதை டெலிவர் பண்ணி ஆகணும்னா நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரே விலையில் முதலீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு விலை, இன்னொருத்தருக்கு அதை விட 10% அதிகம், அடுத்தவருக்கு இன்னொரு 20% அதிகம், கடைசியா அவனுக்கு 50% அதிகம்னாக்கா சில நாட்கள்லயே ஆயிரக்கணக்கான முதலீட்டாளருக்கு நான் கொடுக்கக்கூடிய முதலீட்டு அனுபவம் பெரிதும் மாறுபடுகிறது, வேறுபடுகிறது. அப்ப என்ன ஆகும்னாக்கா, முதல்ல முதலீடு பண்ணவன் மட்டும்தான் வெற்றியாளர். அதுக்கப்புறம் வந்தவனுடைய வெற்றிகள் எல்லாம் போக போக குறைந்து கொண்டே இருக்கும். கடைசியா வந்தவன் தோல்வி அடைஞ்சிருவான். இதுதான் நேரடி பங்கு முதலீட்டுல நடக்கக்கூடியது. நான் இதை சிறிதும் விரும்பவில்லை. இன்னைக்கு
தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேரு அந்த 2வது முதலீடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் ஆட்சேபனையே இல்லை. ஆனால் எனக்கு அது ஜெயிக்கும் என்று இவ்வளவு கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னாக்கா 80% இன்வெஸ்டர்ஸ் தோத்துருவாங்க. இன்ஃபேக்ட் 95% இன்வெஸ்டர் தோத்துருவாங்க. ஏன் 80ல இருந்து 95 சடனா வீடியோல நடுவில் லைனை மாத்தினு நீங்க யோசிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நேரடி பங்கு முதலீட்ட ஒரு குரூப்பா ஒரு மந்தையாக ஒரு 10,000 பேர் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 80% தோப்பாங்க, 2,000 பேர் ஜெயிப்பாங்க. 1,00,000 பேர் செய்யும் போது 5,000 பேர் ஜெயிச்சாலே பெரிய விஷயம். 95,000 பேர் தோத்துருவாங்க. ஏன்னா இந்த வேகமா போய் வாங்க வேண்டிய தேவை இன்னும் அதிகரிக்கிறது. சீப்பா வாங்கணும் ஷேர்ஸ, அதை அடிச்சுட்டு 1,00,000 பேர் அதை சேஸ் பண்றாங்க. 5,000 பேரால் தான் முதல்ல பிடிக்க முடியும். 95,000 பேர் அதுக்கப்புறம் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருப்பான். அவன் கொடுக்கிற விலை தான் இவனுடைய லாபம். அதாவதுங்க 95,000 பேர் அதிக விலை கொடுத்து வாங்குறான்ல, அதுதான் அந்த பங்கு விலையை உயர்த்துது. அந்த 95,000 பேர் தான் இந்த 5,000 பேருக்கு லாபத்தை கொடுக்குறோம். அப்ப அந்த லாபமே கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்பனாக்கா நிறுவனங்களுடைய ஃபார்ச்சூன்ஸ் சடனா மாறும்போது, நிறுவனுக்கு திடீர்னு பொருளாதார ரீதியா தடைகள் வரும்போது, அவங்க பிசினஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சரிவை அவங்களுடைய தொழில் இண்டஸ்ட்ரியே சந்திக்கும் போது, அப்பெல்லாம் என்ன ஆகும்னா இன்னும் அந்த லாஸ் அதிகமாயிடும். இப்ப நான் இதை மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணும்போது இந்த மாதிரி தனி நிறுவன ரிஸ்க் நான் கம்ப்ளீட்டா குறைச்சிடுறேன். எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் ஒரே விலையில வாங்க வைக்கிறேன். அப்போ அத்தனை பேருக்கு, எத்தனை பேருக்கு வேணும்னாலும் என்னால ஒரே முதலீட்டு அனுபவத்தை கொடுக்க முடியும். ப்ரொவைடட் அத்தனை பேரும் நான் சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல சொன்ன முதலீடுகளை சரியாக தங்களுக்கு உருவாக்கி கொண்டால் அந்த அனுபவம் கிடைக்கும். இதனாலதான் நான் மியூச்சுவல் ஃபண்டை ப்ரிஃபர் பண்றேன் டைரக்ட் ஸ்டாக்ஸ் மேல. ஏன்னா வெற்றிக்கான பாதையை நம்ம உருவாக்கணும். ஒரு எக்ஸ்பிரஸ் வேயை கிரியேட் பண்ணணும். எத்தனை வண்டி போனாலும் டிராபிக் ஜாம் வரக்கூடாது, விபத்துகள் வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்ங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பிரஸ் வே. அதுல எவ்வளவு பேர் வேணா பயணிக்கலாம். சரி, மியூச்சுவல் ஃபண்டா ஸ்டாக்கான்றதை பத்தி பேசிட்டோம். அடுத்தது 1 கோடி என்ற இலக்கில் நம்முடைய கேபிட்டல், நாம போட்ட பணம் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும்? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ 20 வருஷத்துல எனக்கு 1 கோடி ரூபாய் வந்தா போறோம் அப்படின்னு ரொம்ப பார்க்ல வாக்கிங் போய் லைஃப் என்ஜாய் பண்ற பூமரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்க 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணா கூட அது போயிடும் 1 கோடி. சோ 10% உங்க கேபிட்டல் இருந்தா போதும். ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்ரெசிவ் ஜென்சியா இருந்தீங்கன்னாக்கா, அல்லது அவங்கள விட இன்னும் முந்தைய தலைமுறையான மில்லேனியல் இருந்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில எதையாவது சாதித்து காட்டணும்ன்ற வெறியோட இருந்தீங்கன்னாக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 10 லட்சம் ரூபாயை சீக்கிரம் சேவ் பண்ணுவீங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் நீங்க சீக்கிரம் சேவ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, நீங்க 10 லட்சம் ரூபாய்ன்ற இலக்கை நீங்க ரொம்ப வேகமா உங்க சேமிப்பு மூலமாவே ரீச் பண்ணிடுறீங்க. பை த டைம் உங்க மைண்டு பயங்கர பம்ப்டப்பா இருக்கும். எதுல? ரிட்டர்ன்ஸ்ல இல்லைங்க, சேமிப்பு விகிதத்துல, சேமிப்பு வேகத்துல, சேமிப்பை முதலீடாக மாற்றக்கூடிய அந்த நடைமுறையில இந்த 3 விஷயங்கள், சேமிப்பு விகிதம், சேமிப்பு வேகம், முதலீட்டு வேகம், இது 3த்தையும் நீங்க உருவாக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, 10 லட்சத்திலிருந்து 25 லட்சத்தை நோக்கி நீங்க வேகமா போக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 லேக்ஸ் நீங்க நல்ல ஸ்பீட்ல பண்ணீங்கன்னா, அடுத்த 15 லட்சம் சேவிங்ஸை நீங்க பெட்டர் ஸ்பீட்ல பண்ண போறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது 2ம் பண்ணீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் சேமிப்பை செய்தே ஒருவரால் 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒருவேளை பொருளாதாரம் அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ. இப்ப வர மாதிரி நடுவில் 2-3 கிரைசிஸ் வருது, திடீர்னு ஆயில் பிரைஸ் மேல போகுது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். பட் அந்த விஷயங்கள் டெம்பரரி. அந்த விஷயங்கள் நடக்கும்போது சில நேரங்கள்ல ஓரிரு ஆண்டுகள் நமக்கு வேஸ்ட் ஆகலாம்.
சில நேரங்களில் 3-4 ஆண்டுகள் வேஸ்ட் ஆகலாம். பட் அந்த 3-4 ஆண்டுகள்ல நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சோ உங்களுடைய கேபிட்டல் அதிகமாயிடும் போர்ட்போலியோல. ஆனாலும் 1 கோடி என்ற இலக்கு அதுக்கப்புறம் உங்களை வந்து சேரும். ஒருத்தர் எத்தனை மார்க்கெட் சைக்கிள்ல 1 கோடிக்கு போறாரு அப்படிங்கிறது அவர் எவ்வளவு பணத்தை ஒரு வருஷத்துல சேமிக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. நான் கூட 8 வருஷம் அதுக்கு பிறகு சில மாதங்கள் 1 லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா 1 crore ரீச் பண்ணிடுங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஒரு வீடியோ போட்டேன். ஆனா அது நம்ம லைஃப்ல எத்தனை பேருக்கு சிம்பிள்? 1 லட்சம் என்ற சம்பளத்தை அடைய சில பேருக்கு 5 ஆண்டுகள் ஆகும், சில பேருக்கு 10 ஆண்டுகள் ஆகும். அப்போ 5 ஆண்டுகள்ல அடையிறவன் அதுக்கப்புறம் 8 வருஷத்துல 1 கோடியை சேமிச்சிருவான். பட் அதை செய்யறதுக்கு முதல் 5 ஆண்டுல அவன் ஒரு டிசிப்ளினை உருவாக்கி இருக்கணும். பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியங்க. நிதி பழக்க வழக்கங்களை அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்லயே ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தா வேகம் எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் ரீச் பண்ணலாம். ஏன்னா சேமிப்பு வேகம், சேமிப்பு விகிதம், முதலீட்டு வேகம், இது 3 அவங்க லைஃப்ல செட் ஆயிடும். சோ 1 கோடி என்ற இலக்கு நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு இல்ல. யார் இந்த 3 விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்காங்களோ, என் வருமானம் இன்னைக்கு 30,000 ரூபாய், ஓகே, நான் இன்னைக்கே 30% சேவ் பண்றேன், 9,000 நான் சேவ் பண்றேன். என் வருமானம் சில வருஷம் கழிச்சு 50,000 ரூபாயாக உயர்கிறது. அப்ப நான் 40% சேவ் பண்றேன், 20,000 ரூபாய் மாதந்தோறும். அடுத்த சில ஆண்டுகள்ல என் வருமானம் 60,000 ரூபாயாக உயர்கிறது. அப்ப நான் 50% சேவ் பண்றேன், மாதம் 30,000. இப்படி வருமானம் கூடும் போதெல்லாம் சேமிப்பு விகிதத்தை கூட்டுபவர்கள் வருமான வளர்ச்சிக்காக தன்னுடைய பணியில் சிறந்து விளங்கி வருமானத்தை வேகமாக வளரச் செய்து சேமிப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய முதலீட்டையும் வேகமாக செய்வார்கள். அப்படி செய்தால் 1 கோடி என்ற இலக்கு எல்லோருக்குமானதாக ஆகிவிடும். இப்ப பாருங்க, நான் சேலரிய 30,000 ரூபாயில் ஆரம்பிச்சேன், 60,000 ரூபாய் வரைக்கும் தான் பேசியிருக்கேன். 1 லட்சம் என்பது எட்ட வேண்டிய இலக்கு. அதுக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. 30,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய்க்குள்ள யார் இந்த 3 பழக்கங்கள், நல்ல சேமிப்பு விகிதம், நல்ல சேமிப்பு வேகம், சரியான முதலீட்டு வேகம், இது 3த்தையும் யார் அவங்க லைஃப்குள்ள கொண்டு வராங்களோ அவங்க உறுதியா 1 கோடி ரீச் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இதை முதல் சம்பளத்திலிருந்தே ஒரு யங்ஸ்டர் திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஆகும்னாக்கா, மிக வேகமாக 1 கோடி அவங்க சேமிச்சிருவாங்க. அவங்க கையில 2 கோடி இருக்கலாம், அதுக்கு மேல கூட இருக்கலாம். அவ்வளவு பணம் அவங்க கையில இருக்கும்போது கிட்டத்தட்ட அவங்க திருமண நேரம் நெருங்கிடும்னு வச்சுக்கோங்களேன், அல்லது திருமணம் முடிஞ்சு சில ஆண்டுகள் இருக்கலாம். அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வீடு வாங்குறதுக்கான கேபிட்டல் அவங்க கிட்டே இருக்கும். ஒண்ணு, குழந்தை படிப்பை பத்திலாம் அதிக கவலைப்பட வேண்டியதில்லை. லைஃபை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டோட, குஷனோட, நிறைய செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உருவாக்கி கொண்டு தன்னம்பிக்கையும் எதிர்காலத்தை பத்தின ஒரு தெளிவையும் பெற்று ஒருவர் வாழ்வார். அந்த வாழ்க்கையினுடைய மதிப்பு பணத்தை விட பெரிது. இந்த 1 கோடி என்ற பயணம் ஒருவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி தர வேண்டும். அந்த மைண்ட் ஸ்டேட்டுக்கு ஒருத்தரை கொண்டு போய் நம்ம நிறுத்தணும். அந்த மைண்ட் ஸ்டேட்ல போய் ஒருத்தர் நின்னாங்கனாக்கா அங்க இருந்து அவங்க எங்க போவாங்கன்றதை இன்னைக்கு அவங்க நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா 1 கோடி வரத்துக்குள்ள அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறது. நம்முடைய நோக்கம் இந்த களத்தில் உங்களால் முடியும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவது, அந்த உணர்வுடன் இணைந்து பயணிப்பது. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.